2025 கோல்ஸ். ஸோ ரொம்ப டஷ்ஷாக தொடக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஓகே நினைக்கிறேன். இவனடா ஜனவரி மாதம் தட்ட வேண்டிய குப்பியை வந்து இப்போ தட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ எல்லாரும் மாதிரியும் ஜனவரி மாதம் செட் பண்ணுவோம். ஜனவரி மாதமே அதை மறந்துடும். ஸோ நானும் அப்படிப்பட்ட ஆள் தான். ஸோ அதனால் இந்த வருஷம் ஜனவரி எதுவும் செட் பண்ணாமல் இப்போ கொஞ்சம் இந்த இயரோட ஸ்பைக் குறைஞ்சதுக்கப்புறம் சம்திங் ஏதாச்சும் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சு வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கே நான் இதை சொல்கிறேன்னா இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். ஸோ அதை என்னன்றதை வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ சுத்தமாக எடிட் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு சுத்தமாக டைமும் இல்லை. இப்போ ஆல்ரெடி டைமே கிட்டத்தட்ட விடியற்காலம் 3 மணி ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நிறைய வேலையும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ சுத்தமாக எடிட் இல்லாமல் ஜஸ்ட் கட்டு மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கே வேறு போட்டாகணும். அதனால் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ராவாக தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் யூடியூப் பண்ணணும் ரொம்ப நாளில் ரொம்ப வருஷம் ஆசை. ஸோ பண்ண சொல்லி தள்ளி போட்டு கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஆக்டிவாக இருந்துட்டு இந்த பக்கம் வராமலே போயிடுச்சு. ஸோ ஒரு யூடியூப் வீடியோ பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஸ்கிரிப்ட் எழுத ஒரு 3 to 4 days ஆகும். ஸோ ஷூட் பண்ணணும், எடிட் பண்ண ஒரு 5 days ஆகும். அப்போ ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகுமா அப்படின்ற மாதிரி தோண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து இப்போ இதெல்லாம் ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ண, அதாவது ஒரு நல்ல குவாலிட்டியாக ஷூட் பண்ணி நல்லா எடிட் பண்ணி நல்ல கண்டென்ட்டாக நம்ம தான் பார்ப்பாங்களா, நம்ம நார்மலாக பேசினா எந்த எடிட்மேலாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் தோண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் லைக் அந்த மாதிரி கான்டென்ட் பார்க்குறவங்க பார்க்கட்டும், ஜஸ்ட் இதை மாதிரி பார்க்குறவங்களே பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரியும் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி ப்ராப்பர் கான்டென்ட்டும் போடுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதேமாதிரி கான்டென்ட்டும் போடுவேன். பிகாஸ் எனக்கு வந்து யூடியூப்பில் ஆக்டிவாக இருக்கணுன்றது தான் கோல் தவிர ப்ராப்பராக குவாலிட்டியாக இருக்கணுன்றதுலாம் இப்போதைக்கு கோல் கிடையாது. அண்ட் ஃபியூச்சரில் ஸோ டீம் பில்ட் பண்ணிட்டு அதை மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணுவேன். இப்போதைக்கு எனக்கு யூடியூப்பில் கன்சிஸ்டண்டாக இருக்கணுன்றது மட்டும் தான் கோலாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் கோல் என்னன்றது நான் சொல்லிடுறேன். ஸோ எல்லாரும் மாதிரி எனக்குமே இந்த ஹெல்த்து, வெல்த்து, ரிலேஷன்ஷிப் இந்த கேட்டகரிலாம் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக 6 பேக் வைக்கணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே எக்ஸாக்டாக பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவாக ஜென்ரலாக மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஏன் ஜென்ரலாக சொல்கிறேன்றதை வீடியோ கடைசியில் உங்களுக்கே புரியும். ஸோ இப்போதைக்கு நான் என்னோட 20s தான் இருக்கேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஆக்டிவாக தான் இருக்கேன். ஃபிசிக்கலாக எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நான் இப்படியே இருந்தேன்னா அடுத்த 10 வருஷத்தில் டெஃபினட்டாக கஷ்டப்படுன்றது மட்டும் தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நான் இப்போ ஒரு 175 சென்டிமீட்டர் இருக்கேன். என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 50 to 50 அந்த கேட்டகரிலாம் ஏறி இறங்கிட்டே இருக்கும். ஸோ இது என்னோட BMI பிரகாரம் இதுவுமே ஒரு ப்ராப்பரான வெயிட் கிடையாது. ஸோ அதனால் இதையுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட 60 to 65 அந்த ரேஞ்சில் இருக்கணுன்றது தான் எனக்கும் ஆசை. ஸோ இதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கரெக்டாக பண்ண நினைக்கிறேன். பிகாஸ் நான் கிட்டத்தட்ட நிறைய வாட்டி ஜிம்முக்கு போவேன், வெயிட் ஏறும், மறுபடியும் போவோம், ஸ்கிப் பண்ணிடுவேன், ஏறும், மறுபடியும் போவேன், மறுபடியும் விட்டுருவேன், மறுபடியும் போவோம், மறுபடியும் ஏறும், விட்டுரும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரொட்டீனாகவே மாறிடுச்சு. ஸோ இந்த வருஷமாச்சும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சிருக்கேன். அண்ட் கண்டிப்பாக பண்ணுவேன் டாட். ஸோ அது மட்டும் இல்லாமல் என் லைஃப் ஸ்டைலுமே கொஞ்சம் ஒரு மாதிரி பேடாக போகிற மாதிரி தோணிட்டு இருக்கு. ஸோ அதையுமே கொஞ்சம் ப்ராப்பராக செட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஜங்க், சுகர் அது மாதிரி நிறைய கன்சூம் பண்ணிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணுன்ற மாதிரியும் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபிசிக்கலாக இவ்வளோ தான். இப்போ ஒரு 50 to 55 இருக்குன்னா இன்னும் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு 60 to 65 அந்த ரேஞ்சுக்குள்ளே மாறணும். அண்ட் என்னோட டயட் பிளான்ஸ்லாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபிசிக்கலுக்கு ஓகே, பட் மென்டலாகவும் கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா. கடந்த ஒரு 3 to 6 மந்த்தாகவே இந்த மென்டல் ஹெல்த் ரொம்பவே அடி வாங்கிட்டே போகிற மாதிரி இருக்குது. பிகாஸ் இந்த ரீல்ஸ், அதாவது நான் இந்த இன்ஸ்டாகிராமில் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுனால இந்த இன்ஸ்டாகிராமில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மேபி எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க, நான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, டூம் ஸ்க்ரோலிங் அந்த ஹேபிட்டுக்குள்ளே போயிட்டு அதனால் நிறைய விஷயம் மென்டலாக அஃபெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் எனக்கு மட்டும் நிறைய பேருக்கும் அப்படி ஆயிருக்கும். அது எந்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா, நான் ஏதோ ஒரு வேலைக்காக ஃபோன் எடுக்கிறேன், சம்மந்தமே இல்லாமல் அந்த வேலையை மறந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ரீலில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்க ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஸோ இதனால் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வர மாதிரி சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இதை இனிஷியலாகவே இப்பயே கொஞ்சம் அடைக்கிடலான்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். திடீர்னு எனக்கு புதுசாக நிறைய விஷயம் லேர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. திடீர்னு ஜிம்னாஸ்டிக் கிளாஸுக்கு போகணும் இருக்குது, திடீர்னு டான்ஸ் கிளாஸ் போகணும் இருக்குது, திடீர்னு யோகா கிளாஸ் போகணும் இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயம் தோணிட்டே இருக்குது. பட் பண்ண தான் முடியல. பிகாஸ் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கனால, ஃபோக்கஸ் அங்கேயே இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் புதுசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணவே மாட்டேங்குது. பட் இதுக்கப்புறம் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னன்றதை நான் பண்ணும்போது அப்டேட் ஃபர்தராக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இவ்வளோ தான். ஃபிசிக்கலாக கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணால் கொஞ்சம் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் மாற்றணும். ஸோ மென்டலாக கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம், ஃபோனெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணணும். அண்ட் புது ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். செகண்ட் வெல்த். இந்த 2025 இப்போதைக்கு எனக்கு ஒரு 5 to 6 இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல எனக்கு ஆசை தான். பட் அப்படி ஒன்றுமே கிடையாது. இப்போதைக்கு எனக்கு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் வீடியோ எடிட்டராக இருக்குது. அதுலேருந்து கிளைண்ட்ஸ் பே பண்ணுவாங்க. அதுதான் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்டாகவும் டீசெண்டான அமௌண்ட்டாகவும் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்காக சில கிளைண்ட்ஸுக்கு கான்டென்ட் ஸ்கிப் பண்ணி ஷூட் பண்ணி எடிட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கன்சிஸ்டண்டாக இல்லாமல் எப்போ சில கிளைண்ட்ஸ் வராங்களோ அவங்க மட்டும் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதுவுமே ஓரளவுக்கு இன்னும் அவுட்டாக தான் இருக்குது. தேர்ட், இன்ஸ்டாகிராம் ஸ்பான்சர்ஷிப். மோஸ்ட்லி அதை மானிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி கிடையாது. பட் இதுக்கப்புறம் அப்படி இல்லாமல் ஸோ அதையும் கொஞ்சம் மானிட்டைசபிள் பிளாட்ஃபார்மாக மாற்றணும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி மட்டும் தான் பண்ணுவேன். எண்ட் ஆஃப் தி டே நீயும் மணிக்காக தான் ப்ரோ பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மணிக்காக தான் பண்ணுவேன்னா கிட்டத்தட்ட எனக்கு அவ்வளோ ப்ரொமோஷன்ஸ் வரும், அவ்வளோ பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. பட் நான் இது வரைக்கும் எதுக்குமே பண்ணது கிடையாது. அண்ட் நீங்கள் நினைக்கிறத விட நல்லாவே பே பண்ண ஐடியா பண்ணுங்க. அப்பவுமே நான் பண்ணது கிடையாது. ஸோ அப்படி நான் மணி தான் முக்கியமாக தான் அதை பண்ணியிருக்கலாம். பட் நான் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. இது வரைக்கும் 1 year இன்ஸ்டாகிராம் கான்டென்ட் போஸ்ட் பண்ணி அதை மானிட்டைஸே பண்ணாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் இதுக்கப்புறம் அப்படியே இருந்தால் என்னால் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியாது அப்படின்ற மாதிரி தோண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்க ப்ரொமோஷனும் பண்ணலாம்னு டிசைட் பண்ணிட்டேன். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு எடிட்டிங் அண்ட் ஃப்ரீலான்சிங் ஓரளவுக்கு ஐடியா இருக்குது. சில பேர் என்கிட்ட லேர்ன் பண்ணுறதுக்காக கேட்பாங்க, நானும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சிலருக்கு பே பண்ணி சொல்லிக் கொடுத்துருக்கேன், சிலருக்கு ஃப்ரீயாகவும் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த பெருசாக ஃபோக்கஸ் பண்ணது கிடையாது. பட் நிறைய பேர் லேர்னிங் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கன்றது இப்போ தெரிய வந்திருக்கு. ஸோ இதுவுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பட் அது என்னன்றதை கொஞ்சம் ஃபியூச்சரில் தான் பிளான் பண்ணணும். இதுக்கான அப்டேட் எல்லாத்தையும் அப்கமிங்
வீடியோஸில் சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்குது, அதுதான் யூடியூப். அப்போ நீ யூடியூப் மணிக்காக தான் பண்ண போகிறேன்னு கேட்டால் இதில் மணி முக்கியம் தான், பட் மணி மட்டும் முக்கியம் கிடையாது. என்னன்னு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நான் யூடியூப்பை தாண்டி மற்ற விஷயம் ஸ்பெண்ட் பண்ணால் அதுலேயுமே நல்ல மணி வரும் தான். பட் நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறோம், அதுலேருந்து மணி வருதுன்னும் போது அந்த ஃபீலிங்கே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி தான். பட் அதுவுமே எனக்கு உடனேலாம் பண்ண ஆசை கிடையாது. ஸோ இந்த இயர் முடியத்துக்குள்ளே எப்படியாச்சும் $1 மேக் பண்ணுறது தான் என்னோட கோலாகவும் இருக்குது. அது எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்டாக நான் ஷேர் பண்ண தான் போகிறேன். ஸோ பாப்பா எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ இன்கம் ஸ்ட்ரீம்ஸை கேட்க நல்லா தான் இருக்குது. பட் இதில் இருக்க எல்லாமே கன்சிஸ்டண்டாக மாற்ற முடியலனாலுமே ஏதோ ஒரு 3 கம்ப்ளீட்டாக இந்த இயர் முடியறதுக்குள்ளே ரெகுலராக கன்சிஸ்டண்டாக வர மாதிரி பிளான் பண்ணோம். தேர்ட், ரிலேஷன்ஷிப். லாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸாக இந்த அசில் கல்ச்சர்னு சொல்லிட்டு அந்த அசில் பண்ணுற ஃபோக்கஸில் இருந்ததுனால நான் நிறைய விஷயத்த லூஸும் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயத்த கெயினும் பண்ணியிருக்கேன். சின்ன வயசுல கிரிக்கெட் நிறையவே ஆடுவேன், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. நான் ஒன்ஸ் இந்த 3 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாத்தையும் குவிட் பண்ணிட்டு கொஞ்சம் வேலை பார்க்கலாம்னு வந்ததுக்கப்புறம் ஸோ இருந்த எல்லாருமே மோஸ்ட்டாக லூஸும் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண டைமையும் கொஞ்சம் அதிகமாக கம்மி பண்ணிட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுலேயுமே நல்ல விஷயம் நிறைய இருக்குது, கெட்ட விஷயமே அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இப்போ நான் அசில் பண்ணுறது என்ன நல்ல விஷயமாவே இருந்தாலுமே சில விஷயம்லாம் எனக்கு மைண்டில் ஓட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ சப்போஸ் நம்ம கைப்பற்றிக்கலாம் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா ஸோ ஆடக்கூடாது. சப்போஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம எதுக்காக இருந்தோம் அப்படின்ற மாதிரி தோணவே கூடாது. பிகாஸ் சப்போஸ் எதுவும் ஆயிடுச்சுன்னா நம்ம நம்மளை பற்றி எதுவும் நினைக்கிறாங்கன்னும் போது ஃபுல்லாக கம்ப்ளீட் லைஃப் நமக்காக தான் வாழ்ந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிரும். சம்திங் மற்றவங்க யூஸ்ஃபுல்லாகவோ மற்றவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம ஏன்டா வாழ்ந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிருமோ அப்படின்ற மாதிரிலாம் இப்போ தான் தோண ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்சவங்களோ நம்ம க்ளோஸாக இருக்கவங்களோ கஷ்டமான விஷயத்தை கோத்ரூ பண்ணும்போது ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அந்த டைமே ஹெல்ப் பண்ண முடியாமல் மற்ற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறது தேவையா அப்படின்ற மாதிரிலாம் இப்போ தோண ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அது எல்லா டைமும் இல்லைனாலுமே முடிஞ்சளவுக்கு சில டைமாச்சும் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் யோசிச்சு வச்சிருக்கேன். பிகாஸ் நான் இதெல்லாம் லூஸ் பண்ணிட்டு நான் வேணுன்றதை அச்சீவ் பண்ணாலுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமான்றதுலாம் தெரியல. ஸோ அதனால் முடிஞ்சளவு இதுக்கப்புறம் ஸோ என் கூட இருக்கவங்களையும் ஃபோக்கஸ் பண்ணணும், அதாவது அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். எல்லா சுச்சுவேஷனும் அப்படி இருக்க முடியுமான்னு தெரியல, பட் முடிஞ்ச அளவுக்கு இருக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான். ஸோ பெருசாக வேறு எதுவும் பெருசாக ஃபோக்கஸும் பண்ணல. நான் ஏன் இதை பர்டிகுலராக ஸோ இதை தான் பண்ணணும் அதான் பண்ணணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணலாம்னா பிகாஸ் நம்ம எல்லாரும் எப்படி இருப்போம், நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும்னா இப்படி பண்ணணும் இதை தான் பண்ணணும் அப்படின்னு பர்டிகுலராக சூஸ் பண்ணிவிட்டு அதை பண்ணுவோம். சப்போஸ் ஏதோ ஒரு விஷயம்னா அதை பண்ண முடியாமல் போயிடும், அதனால் டிஸ்பாயின்மெண்ட் ஆகிட்டு ஸோ அதை பண்ணாமல் குவிட் பண்ணிடுவோம். அண்ட் அது என்ன பண்ணோம், நம்மளோட பேக் ஆஃப் த மைண்டில் ஓகே நீ ஏதோ ஒன்று பண்ணால் ஏதோ ஒரு விஷயத்தினால குவிட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தோன்றதுனாலே நம்ம நிறைய விஷயத்த பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண மாட்டோம், அண்ட் அதை ஸ்டார்ட் கூட பண்ண மாட்டோம். ஸோ அதனால் அப்படி சூஸ் பண்ணி இத்தனை வருஷம் குவிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுவோம். அது ரிசல்ட் வருதோ வரலையோ அது ஒர்க் பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் இந்த டைம் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எனிவே இதை நான் ரீச் பண்ணாலுமே ஹாப்பி தான், ரீச் பண்ணாலுமே ஹாப்பி தான். பிகாஸ் எனக்கு அந்த ப்ராக்ரஸ் தான் முக்கியமே தவிர ரிசல்ட் முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ எனக்கு போஸ்ட் போட்டே ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விடிய காலம் 3:30. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு என்னோட வேலைகள்லாம் முடிச்சுட்டு இந்த வீடியோவை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணால் அந்த எடிட்லாம் பெருசாக இருக்க கட்டு மட்டும்தான் இருக்குமே. ஸோ இதுக்கப்புறம் எல்லாம் பண்ண போகிறோம்னா அது ஃபர்தர் அப்டேட்டுமே வந்துடும். வீடியோ ஸ்டார்டிங்காக சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி என்னோட பர்த்டேலாம் பெருசாக நான் செலவு பண்ணுற ஆள் கிடையாதான். பட் இருந்தாலும் இதை நான் ஏன் பண்ணுறேன்னா இது அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ பார்க்கும்போது என்னோட ஃபியூச்சர் செல்ஃப் என்னோட பாஸ்ட் செல்ஃபை பார்த்து ஓகே இவன் சொன்னதெல்லாம் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதுக்கும் பார்க்கும்போதும் அப்போ நாஸ்டாலஜிக்காக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது வரைக்கும் எவ்வளோ பேர் வீடியோஸை பார்க்குறேன் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. சப்போஸ் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் கோலை செட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ அந்த கோல்ஸுமே கமெண்ட்டில் போடுங்க, நானுமே படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.